கைஸ், வெல்கம் டு கோட் வித் பிரவி. இன்னைக்கு நம்ம ஹேக்கர் ரேங்க் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் ஃபார்மேட் எவ்ரி லைன் ஆஃப் இன்புட் வில் கண்டெயின் ஸ்ட்ரிங். ஓகேவா? இந்த எல்லா லைன்லேயுமே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இன்டிஜரும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங் ஹாவ் அ மேக்ஸிமம் ஆஃப் 10 alphabetic characters and each integer will be in the inclusive range of from 0 to 999. இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜாவா 100, C++65, பைத்தன் 50ங்கிறது 15 கேரக்டர்ஸ் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக இருக்கணும் ஜாவா. அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே லெஃப்ட் ஜஸ்டிஃபைட் 15 கேரக்டர்ஸ்ன்னு தள்ளி இருக்கணும். அண்ட் அதே மாதிரி த்ரீ டிஜிட்ஸ் இருக்குல்ல, நமக்கோட அவுட்புட் வந்துட்டு அந்த டிஜிட்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக 3 டிஜிட்ஸாக இருக்கணும். இப்போ 100 இருக்குது, ஸோ அது 3 டிஜிட் தான். 65ங்கிறது வந்துட்டு 2 டிஜிட், ஸோ நம்ம இங்கே 0 ஆட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு லைக் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரிங் is just left justified with trailing white space through the first 15 characters. The leading digit of the integer is the 16th character, and each integer that was less than 3 digit now has leading zeros. இங்கே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், we will use scanner class to read input from the console. ஸோ நம்ம கன்சோலில் இருக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த இன்புட் இருக்குல்ல, தி இன்புட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 லைன்ஸ். ஓகேவா? நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈச் கண்டெய்னிங் அ ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர். நமக்கு இன்புட் வந்துட்டு ஜாவா 100, C++65, பைத்தன் 50 ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்காங்க, இன்டீஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ வி நீட் டு என்ஷூர் த ஸ்ட்ரிங் வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். அதுவும் 15 கேரக்டர்ஸ் தள்ளி. அண்ட் ஆஸ் வெல் அஸ் லைக் வி நீட் டு என்ஷூர் தி இன்டீஜர் இஸ் டிஸ்பிளேட் ஆஸ் அ 3 டிஜிட் நம்பர். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே 3 டிஜிட் நம்பராகவும் நமக்கு இருக்கணும். இதில் நம்ம ஒரே ஒரு லைன் தான், இதில் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு printfன்னு தான் கொடுக்கணும். system.out.printf, println கொடுக்கக்கூடாது. printf ஃபார்மேட்டிங்க்கு printfன்னு தான் யூஸ் பண்ணணும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாடுலஸ் இங்கே நமக்கு 15 கேரக்டர்ஸ் தள்ளி இருக்கிறதுனால அதுவும் லெஃப்ட் ஜஸ்டிஃபைட்னால -15 எஸ் அகெயின் மாடுலஸ் நமக்கு 3 டிஜிட்ஸ் கேட்டிருக்கனால 0 3 அகெயின் மாடுலஸ் அண்ட் லைக் n. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நமக்கு S1ம் எக்ஸும் பிரிண்ட் ஆகணும். சைன் கொடுத்துருக்கேன், S1ம் S1 அண்ட் எக்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கோம், மாடுலஸ் -15 லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷனுக்காக அண்ட் 0 3 டிஜிட் நம்பருக்காக அண்ட் லைக் நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ மாடுலஸ் n அது. ஸோ S1, எக்ஸ் இதில் வந்துட்டு ஒரு கம்மா வரும். எஸ், எரகான். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலி இப்போ இதில் என்னன்னா -15ங்கிறது வந்துட்டு ஒரு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுது அப்படின்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபைட் பண்ணுது, 15 கேரக்டர்ஸ் தள்ளி வைக்கிறது. அண்ட் 0 3 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இன்டீஜரை வந்து நமக்கு கொடுக்குது. அண்ட் ஆல்சோ லைக் nங்கிறது நெக்ஸ்ட் லைன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, லெட் மீ 0 ஓகே பி ரன் கோட். யா, சாரி, நான் இங்கே டி மிஸ் பண்ணிட்டேன். -15 எஸ் மாடுலஸ் 0 3d அண்ட் மாடுலஸ் n. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். பட் இது ஆக்சுவலி இது எப்படி இந்த ஐட்ரேஷன் இப்போ நமக்கு i <3ன்னு கொடுத்துருக்குல, ஸோ இந்த ஐட்ரேஷன் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்துட்டு நம்ம S1ம் கொடுத்துருக்கோம், எக்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ S1ன்னு வரும்போது நமக்கு அது ஜாவா எடுத்துக்கும், எக்ஸ்ன்னு வரும்போது நமக்கு 100 எடுத்துக்கும். இப்போ நமக்கு இது பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஜாவா 100 சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். அண்ட் அகெயின் நமக்கு ஃபார் நெக்ஸ்ட் லைனில் நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷன் நமக்கு வரும்போது சிபிபி எடுத்துக்கிறோம். அண்ட் அகெயின் 65ன்னு எடுத்துக்கும்.
எக்ஸில் வந்து 65 எடுத்துக்கோ. அண்ட் அகெயின் சிஸ்டம் டாட் பிரிண்ட் ஃபார்மேட் பண்ணும்போது 065 சொல்லிட்டு மாறும். அண்ட் அகெயின் நம்ம தேர்ட் ஐட்ரேஷன் வரும். ஸோ பைத்தன் இருக்குது, பைத்தன் 50 இருக்குது. ஸோ S1ங்கிறத பைத்தன் ரீட் பண்ணும், எக்ஸுங்கிறது வந்துட்டு 50 ரீட் பண்ணும். அண்ட் இந்த சிஸ்டம் அவுட் பிரிண்ட் எஃப்ங்கிறது வந்துட்டு 050 ஆட் பண்ணி பைத்தன் 050 சொல்லி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட். டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்துக்கக்கூடிய இன்புட் அண்ட் திஸ் இஸ் தி அவுட்புட் வி காட். Yeah. So this is a program. So stay tuned for the next HackerRank program. Thank you. Subscribe for more videos.